கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் ஆலயத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு நீங்கள் புதிதாக்கப்பட்டு புதிதான மனுஷனை என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் என்று சொல்லப்பட்டது. தன்னை சிருஷ்டித்தவருடைய, அப்போ உங்களை எல்லாம் ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? அவருடைய சாயல்ல நீங்க வரணும் அப்படின்றது தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு 3 சாயல் இருக்கு. எத்தனை சாயல் இருக்கு? 3 சாயல். ஒன்று குமாரனுடைய சாயல், 2வது பிரகாசிக்கிற சாயல், 3வது மகிமையின் சாயல். இந்த 3 சாயலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த 3 சாயலுக்குள்ளே நீங்கள் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. சரி, இங்கே சொல்லப்படுறது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்ப நம்மள யாருக்கு சிருஷ்டித்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுபடியாக இவங்க அழைச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப மனிதனை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது எந்த சாயலை உண்டாக்குனார்? தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி தான் கர்த்தர் உண்டாக்குனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ தேவன் தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபத்தை மனிதன் எப்பொழுது எழுந்து போனார் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த தேவ சாயலை மனிதன் இழந்து விட்டார். மனிதனுடைய சாயல் வந்துருச்சு. என்ன சாயல் வந்துருச்சு? மனிதனுடைய சாயல். ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதாம் 130 வயதான பொழுது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றார். போதுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது என்ன சாயல் இருந்தது? அவருடைய சாயல் இருந்தது. ஆனா மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது என்ன சாயல பிறந்தா? மனிதனுடைய சாயல பிறந்தான். அப்ப இந்த மனிதனுடைய சாயல் இருக்கிற நம்ம திரும்ப அவருடைய சாயலில் மாற்றும்படியாகத்தான் குமாரனாகிய இயேசு இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில வந்தார் அப்படின்னு சொன்னா, மனிதன் அவருடைய சாயல்ல இருந்த மனிதன் மனுஷனுடைய சாயல்ல மாறினபடினாலே திரும்ப மனுஷனுடைய சாயல் இருக்கிற மனுஷனை அவருடைய சாயலில் மாற்றும்படியாக இந்த பூமியில ஆண்டவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த பூமியில நம் குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:29 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படுத்தும். நல்லா கவனிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் முன்னறிந்தார். ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். எதற்காக? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில வந்தார். அவர் வரும்பொழுது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றினார்கள்.
ஆனால் இயேசுவோடு கூட இருக்கும்படி 12 பெயரை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். இந்த 12 பெயரும் எப்படிப்பட்ட சாயல் அவர்களுக்குள்ள உருவாகணும்னா குமாரனுடைய சாயல் உருவாகும். இயேசுவோடு கூட எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ அதே போல இயேசுவை போல அவனுடைய தோற்றமும் மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தார், புத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். ஏன் இயேசு யாருன்னு ஜனங்களுக்கு தெளிவாக தெரியாதுன்னா ஆமாம். காரணம் என்னன்னா அந்த 12 பேர் ஒரே மாதிரி மாறிட்டாங்க. இயேசுவோடு கூட இருந்தவங்க எல்லாமே இயேசுவை போல போயிருக்கிறாங்க. அதனால இயேசு யாருன்னு அடையாளம் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு கூட நம்ம இருக்கும் பொழுது நம் குமாரனுடைய சாயலை நாம் தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புட்குறித்தார். அப்போ அவருடைய சாயல் எப்பொழுது நமக்குள்ள, குமாரனுடைய சாயல் எப்பொழுது நமக்குள்ள உருவாகும், அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது. யோவான் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 17:26 கர்த்தருடைய பரிசுத்த நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை போதுமா அவர்களுக்கு நான் என்ன செஞ்சேன், தெரியப்படுத்தினேன். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எதை தெரியப்படுத்தினா, பிதாவினுடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் என்ன பண்ணேன், தெரியப்படுத்தினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என்ன செய்தார், பிதாவின் அன்பை இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார். ஆண்டவர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அவருடைய சாயலில் நாம் மாற வேண்டுமானால், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டுமானால் பிதாவின் அன்பை இந்த உலகத்துக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்ம அநேகருக்கு தேவனுடைய அன்பை ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வருஷத்துல ஒரு 10 ஆத்துமாவாவது நம்ம என்ன பண்ணுங்க, ஆத்துமாதாயம் செய்யணும். ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும் ஞானவான். அப்போ ஆண்டவருடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது குமாரனுடைய சாயல் நமக்குள்ளே உருவாகும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 17:16 நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கற்பனை சொல்ல, நீங்க உலகத்தார் அல்ல, நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் உலகத்தார் அல்ல. அப்ப ஆண்டவர் உங்களை வந்து வேறு பிரிச்சிருக்கிறார். எதுக்காக வேறு பிரிச்சாரு, உலகத்துல இருக்கிறது மாதிரி நீங்க இல்லப்பா, உங்களை நான் விசேஷமா வேறு பிரிச்சிருக்கிறேன், உங்களை விசேஷமா தெரிந்து கொண்டு இருக்கிறேன், உங்களை விசேஷமா அழைச்சிருக்கிறேன். உலகத்துல இருக்கிறது போல அல்ல, என்னுடைய சாயல் உங்களுக்குள்ள உருவாக நான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப உலகத்துல செய்வது போல நம்ம செய்யணுன்றது நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், என்னிடத்தில் அவருடைய பொருள் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்ப என்ன, பிசாசு எவனை விழுகலாமல் பார்க்கிறான், ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருந்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம உலகத்துக்கு ஒத்து போறதல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை செய்யும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்களும் சத்தியத்தினாலே நல்ல பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், இப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களெல்லாம் சபையில கொண்டு வந்திருக்கிறார். வாரம் வாரம் ஒரு செய்தி கேட்குறீங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு செய்தி கேட்குறீங்களா, நிறைய செய்தி கேட்குறீங்களா? ஆமா, எல்லா கூட்டத்துக்கும் வந்தீங்கன்னா நிறைய செய்தி. 7 நாளும் 7 செய்தி கொடுக்குற. காலையில் அதிகாலை ஜபத்தில் 7 நாளும் 7 செய்தி, ப்ளஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு செய்தி 8, பைபிள் ஸ்டடியில் ஒரு செய்தி 9, நேற்றுக்கிழமை செய்தி 10. ஒரு வாரத்துக்கு ஒரு நபர் 10 செய்தி கேட்கலாம். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை செய்தி கேட்குறீங்க? நேற்றுக்கிழமை மட்டும் வந்தீங்கன்னா ஒரு செய்தி,
அல்லேலூயா. இல்லை டெய்லி ப்ரேயர் பார்த்தீங்கன்னா டெய்லி செய்தி. அப்போ இந்த வார்த்தை இந்த சத்தியம் எதற்காகனா உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராக இருக்கிறார். அப்போ சத்தியத்தினாலே அவர்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக்குங்க. அப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களை அவரை போல மாத்துறதுக்கு வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். நம்ம ரிசீவ் பண்ணி அதன்படி வாழ்ந்தாதான் நம்ம எப்படி பார்க்க முடியும்? அவரை போல பார்க்க முடியும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ சத்தியத்தினாலே அவர்களை என்ன பண்ற? பரிசுத்தமாக்குங்க. எபேசியர் 1:4 சொல்லுது. எபேசியர் 1:4 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்ப தெரிந்து கொண்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? நீங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், குற்றமற்றவர்களாய் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அன்பிலே நீங்க பரிசுத்தமாக ஆக 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 குமாரனின் சாயல் உங்களுக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் நம்ம எல்லாம் யாருன்னா தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர். எபேசியர் 4:24 வாசிக்கும் பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன்னா அசுத்தம் உள்ளவன், அநீதி உள்ளவன். புதிய மனுஷன் எப்படிப்பட்டவன் சொன்னா பரிசுத்தம் உள்ளவன், நீதி உள்ளவன். அல்லேலூயா. அப்ப எந்த மனுஷனை நம்ம தரிக்கிறோம்? புதிய மனுஷனை தரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள மனுஷன், நீதி உள்ள மனுஷனை நம்ம தரிக்கிறோம். அப்பதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்ம பார்க்க முடியும். புரிஞ்சுட்டு வரையில சொல்லுவோம், புரியலையான்ற வரையில சொல்லுவோம். ஓரளவுக்கு எல்லாரும் புரிஞ்சுச்சுங்க. அப்ப குமாரனின் சாயல் உங்களுக்குள்ளே உருவாகும். அல்லேலூயா. அப்ப தன்னை சிருஷ்டித்தவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீ மாறும். தன்னை சிருஷ்டித்தவனுடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்போ குமாரனுடைய சாயல் நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பிரகாசமான சாயல். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பிரகாசமான சாயல் இருக்கிறார். எசேக்கியேல் 8:2 வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 8:2 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்பு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போலும் பிரகாசிக்கிற சாயலாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ பிரகாசிக்கிற சாயல். அவர் எப்படிப்பட்ட சாயலுடையவர்? பிரகாசிக்கிற சாயல். அதுல 2 சாயல் இருக்குது. அக்கினியின் சாயல், பிரகாசிக்கிற சாயல். ஒரு அக்கினி எரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அதுல என்ன உண்டாயிடும்? பிரகாசம் உண்டாயிடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட சாயல் இருக்கிறார்? பிரகாச சாயல் இருக்கிறார். இப்போ அந்த சாயலுக்கு ஒப்பா நீங்க மாறணும். சிருஷ்டித்தவருடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல்? அது குமாரனுடைய சாயல். சிருஷ்டிக்கப்பட்டவருடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல்? அது பிரகாசிக்கிற சாயல். அல்லேலூயா. அப்ப அந்த சாயலுக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். வேதம் சொல்றது வெளிப்படுத்தல் விசேஷம் 1:16 வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1:16 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுற கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முக வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம் எப்படி இருந்தா? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தார். அல்லேலூயா. அப்போ பிரகாசிக்கிற சாயல். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட சாயல் இருக்கிறாங்க? பிரகாசிக்கிற சாயல் இருக்கிறார்.
அப்ப அந்த அந்த பிரகாசிக்கிற சாயல் உனக்குள்ள வரணும். அதான் வேதம் சொல்றது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 4:18 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசம் இருக்குமா. அல்லேலூயா. அப்ப நீதிமான்கள் எல்லாம் நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். அல்லேலூயா. சரி, இந்த சாயல் நமக்குள்ள வந்துருச்சா இல்லையான்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? பிரகாசிக்கிற சாயல் எனக்குள்ள வந்துருச்சா இல்லையா அப்படின்றத நான் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். உங்களுக்குள்ள பிரகாச சாயல் வந்தாலுமே உங்களை தேடி அநேக ஆத்துமாக்கள் வருவாங்க. நான் எப்படி சொல்றேன், உங்கள் மூலமாக அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு மனுஷராக ஆண்டவர் வந்தார். அவர் வர்றதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி தான் யோவான் ஸ்நானன் பிறந்தார். ஆனா யோவான் ஸ்நானனை தேடி அந்த எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார் எல்லாரும் அவரிடத்துல வந்தாங்க. எதுக்காக? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியா. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, உங்களுக்குள்ள பிரகாச சாயல் இருந்தா உங்க மூலமா அநேக ஆத்துமாக்கள் என்ன பண்ணும்? ரட்சிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 5:35 அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால் நீங்களோ சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள். அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானன் எப்படி இருந்தாரா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். பிரகாச சாயல் அவருக்குள்ள இருந்தபடினாலே அநேக ஆத்துமாக்கள் அவரை தேடி வந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல எத்தனை ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரகாச சாயல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆத்துமா ஆதாயம் பண்ணலைன்னா உண்டு அந்த சாயலுக்குள்ள நம்ம என்ன போகலைன்னு அர்த்தம். எத்தனை பேர் போட விரும்புறீங்க? பிரகாச சாயல் வரணும். அல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துல சக்கரை கொட்டிட்டோன்னு வச்சுங்களேன், எறும்புகிட்ட சொல்கிறோன்னா சக்கரை கொட்டி வச்சுக்கிறேன் வந்து சாப்பிட்டு இல்லை, அது எங்கேருந்து தான் வாசல் பிடிக்கும் தெரியல, எப்படி தான் பிடிக்கும் தெரியல, அது பாட்டு சாரசாரியா சக்கரை தேடினா போட்டோம் எறும்பு வந்துடும். அல்லேலூயா. அப்போ உங்களை தேடி ஆத்துமா சாரசாரியா வரணும். அப்பதான் பிரகாச சாயல் வந்துச்சுன்னு அர்த்தம். நீங்க டேஸ்ட் ஆகிறீங்க அர்த்தம். நான் இங்கதாப்பா இருக்கிறேன், என்னை தேடி ஒருத்தரும் வரமாட்டான் அப்படின்னா இன்னும் பிரகாச சாயல்லாம் இல்லை, நமக்குள்ள வரல. யோவான் ஸ்நானகன் பிரகாச சாயல் இருந்ததுனால அவரை தேடி அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. வந்து சொன்னாங்க, பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்போ உங்களை பார்க்கும் பொழுதே ஜனங்க சாரசாரியா வரணும். உங்கள்கிட்ட இருக்கா, உங்கள்கிட்ட பேசினா என் மனசு சந்தோஷமா இருக்கா, கொண்டாரு பேசிட்டு போறாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி யாரும் பேசிக்கிறானா? பார்த்த உடனே அடுத்தது 10 ஸ்டெப். ஐயோ அவன் வரா, அவகிட்ட பாட்டா வாயாது அப்படின்றாங்களா? அல்லேலூயா. பிரகாச சாயல் நமக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். கர்த்தர் அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க. அப்ப பிரகாச சாயல் நமக்குள்ள வரணுன்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வசனத்தை பிடிச்சிக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்க நல்ல ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. பகல் கேள்வி சொல்லுங்க, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள். விளக்கு எரியணும்னா எண்ணெய் தேவை. இப்ப இங்க எண்ணுங்கிறது என்ன தெரியுமா? ஜீவ வசனம். ஜீவ வசனத்தை குடிச்சுக்கிட்டா
நீங்க உலகத்துல சுடர்களை போல வீசணும். அப்போ வசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள பிரகாசம் வந்துருச்சுன்னா அல்லேலூயா. 2 பேதுரு 1:19 வாசிக்கிறது. 2 பேதுரு 1:19 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கு. அல்லேலூயா. அப்ப சுடர்களை போல பிரகாசிக்கணும்னு சொன்னா வசனத்தை கவனிச்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று குமாரனுடைய சாயல், 2வது பிரகாசிக்கிற சாயல், 3வது மகிமையின் சாயல். நம்ம சிருஷ்டித்தவர் எப்படிப்பட்ட சாயல் இருக்கிறார்? மகிமையின் சாயல் இருக்கிறார். எசேக்கியேல் 1:28 வசனத்தை வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 1:28 மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தரின் மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம், மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? மகிமையின் சாயல் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று குமாரனின் சாயல் இருக்கிறார், 2வது பிரகாச சாயல் இருக்கிறார், 3வது மகிமையின் சாயல் இருக்கிறார். அப்ப அந்த மகிமையின் சாயல் நிறைந்தவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தார்னா மகிமையோடு கூட வந்தார். எபிரேயர் 1:3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இவர்தான் யாரு? அவர்தான் யாரு? இவர்தான் இயேசு. அவர்தான் பிதா. பிதாவினுடைய மகிமையின் சாயல இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தார். அப்ப இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் வாசிப்பார். அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாக்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை மீட்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. பிதாவின் சாயல் இருந்து நம்ம மற்ற சாயல் ஆயிட்டோம். இயேசு மற்ற சாயலாக வந்து நம்மளை அவருடைய சாயலா மாத்திரத்துக்கு இது பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே அந்த மகிமையின் சாயலை ஆண்டவராக தேவன் கொண்டு வந்தார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:6 வசனத்திலே வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்றப்பட்டு பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. அவருடைய மகிமையின் ஒளி, நல்ல கவனிங்க, அவருடைய மகிமையின் சாயல் நமக்குள்ளே உருவாகும்படியாக நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இருதயம் என்பது ஆத்துமா சம்பந்தப்பட்டது. அப்போ மகிமையின் சாயல் எங்க உருவாகுது அப்படின்னா ஆத்துமாவிலே உருவாகுது. பிரகாச சாயல் எங்கே உருவாகுது? ஆவியிலே உருவாகுது. குமாரின் சாயல் எதுல உருவாகுது? மாம்சத்திலே உருவாகுது. அல்லேலூயா. அவர்களே சொல்லுவோம், இப்ப நம்ம இருதயம் திருக்குள்ளது மகா கேடு. இந்த இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா மகிமையின் சாயல் வந்துச்சுன்னு சொன்னா அந்த மகிமையின் சாயல் என்ன ஆகுதுன்னா பிரகாசமான சாயலா பாரு. அந்த பிரகாசமான சாயல் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம என்ன செய்யுங்க? மறுரூபப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1:17 வாசிக்கும் பொழுது
எபேசியர் 1:17 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று மகிமையின் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் புத்தியை கொடுத்து அந்த மகிமையின் சாயலுக்குள்ளே நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதாவது ஆதாம் தேவனுடைய சாயலை அவன் மனுஷ சாயலா மாறிட்டான். மனுஷ சாயலா இருந்தவங்க தேவ சாயலாய் மாறுபடியாய் ஆதாமுக்கு பின்பாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் மூலமாக மகிமையின் சாயலை இந்த பூமிக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்பினார். அல்லேலூயா. அதனால்தான் ஆதியாகம புஸ்தகத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஆதாம்ல ஆரம்பிக்குது. மத்தேயு புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாம்ல ஆரம்பிக்கும். ஆதாம் இழந்து போன அந்த தேவ சாயலை ஆபிரகாம் மூலமாக இந்த பூமியிலே கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தம் வைத்தார். அதனால்தான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனம் பண்ணார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:2. அதற்கு அவர், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருப்பதற்கு முன்பாக மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் மகிமையின் தேவன் தரிசனமானார். எதற்காக? அவனுக்குள்ள மகிமையின் சாயல் உருவாகும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குள்ள மகிமையின் சாயல் உருவாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த மகிமையின் சாயல் எப்பொழுது உருவாகும் சொன்னால் நீங்க இயேசுவோடு இருக்கும். ஆண்டவர் மோசேயை மலை மேல கொண்டு போனார். சீனாய் மலையில 40 நாள் உபவாசம் போட வச்சார். உபவாசம் போட வச்சு அந்த மகிமையின் சாயல் அவருக்குள்ள உருவாகி கீழே மலையிலிருந்து 40 நாள் கீழே இறங்கி வரும்போது மோசேக்கு முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியல. காரணம் சொன்னா மகிமையின் சாயல் மோசேயின் முகத்துல நிரம்பி இருந்தது. அங்கே கத்தரிக்குள்ள நீங்க தேவாலயத்துக்கு வந்து வெளியே போகும்போது அந்த மகிமையின் சாயல் உங்களுக்குள்ளே ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக உங்க இருதயத்துக்குள்ளே தேவன் வைக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான கத்தரிக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள்ளே ஒரு மகிமையின் சாயலை உருவாக்கி உங்களை புதிய மாற்றாமல் விரும்புகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:15 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். புது மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைந்து நீங்கள் புதிய மனுஷன் என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி தரிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமை மேல் மகிமை அடை மறுரூப சாயலை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை அடைகிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தரே, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும்படியாக மகிமை அடையும்படியாக கர்த்தர் தம்முடைய வில்லவரை உன்வெற்றியை விலகப்பட்டபடியாக தேவனின் ஆலயத்தில் அவரை கொண்டு வந்திருக்கிறார். அந்த சாயலை
வாழ கர்த்தருக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியே முழங்கால் படிக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ ரிமலதர மாதிரி நம்ம காவலரோ ரிமலதர ஓ குமாரனுடைய சாயல் உங்களுக்குள்ளே உருவாகட்டும். பிரகாசிக்கிற சாயல் உங்களுக்குள்ளே உருவாகட்டும். மகிமையின் சாயல் உங்களுக்குள்ளே உருவாகட்டும். கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுபவர் வல்லமையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜே மகிமையுமே வானவேகத்தில் வந்திடுவாரே. ராஜாதி ராஜே மகிமையுமே வானவேகத்தில் வந்திடுவாரே. கஷ்டத்தீர்ந்து கத்திக்க வசிக்க தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் வருவந்த அந்த சாயலுக்கு உருவாக்கானவரை அனுஷனவரே தெய்வ சாயலாக மாறும். தேவனோடு கூட இருப்பேன். நான் இப்பொழுதோடு கூட இருப்பேன். உதவி செய்யப்பா. தெய்வ சாயலுக்குள்ள உருவாகணும். மகிமையின் சாயல் உருவாகட்டும். பிரகாசிக்கிற சாயல் உருவாகட்டும். குமாரனுடைய சாயல் உருவாகட்டும். ஆண்டவரே உருவாக அடுத்த அறிவிலே நம்ம இன்னும் விருத்தியாக கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டுமான பட்சம் கர்த்தரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இயேசுவின் தந்தை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. விடுதலை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசிய சகலமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவனுடைய பரிசுத்தாவியானவரே அடிமைகளுக்கு சமாதானம் வாழ்வு சில பரிசுத்தவானும் ஈஜோபிட்டு இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக.